தெலுங்கானால பாத்தீங்கன்னா ஒரு சுரங்க விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்த பத்தி தான் இந்தியால இருக்கிற அத்தனை பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஏன் இந்தியால இருக்கிறவங்க இருக்கட்டுங்க, உலகம் ஃபுல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விபத்துல மாட்டிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாமெல்லாம் இந்த வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? வடக்கன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வரவே கூடாது. இவங்களுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்க கூடாது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. இவங்க வந்தனால நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அந்த வடக்கன்ஸ் அவங்க தான் பாத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ல அவங்க உயிரை பணைய வச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உயிரை பணைய வச்சு வேலை பார்த்துட்டு போது பாத்தீங்கன்னா அந்த சுரங்கத்துல நிலச்சரிவு ஏற்படுது. அந்த நிலச்சரிவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 51 பேர் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 43 பேர் தப்பிச்சிட்டாங்க. 8 பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மாட்டி கிட்டத்தட்ட 58 மணி நேரமா அவங்களை தேடுற ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இன்னமும் பாத்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்த ரீச் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மக்களுக்கு நல்லா செய்யற ப்ராஜெக்ட் வேலை பார்த்தாங்களா, அப்படி என்னப்பா ப்ராஜெக்ட் அது, அந்த ப்ராஜெக்டை எதுக்காகப்பா பண்றாங்க, அது மட்டும் இல்லாம அங்க வேலை செய்யறவங்க எப்படி நிலச்சரிவுல மாட்டினாங்க, அவங்களுக்கு 58 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்றீங்க, அவங்களை காப்பாத்துறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலையா, இல்ல அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். நான் தான் உங்களுக்கு ஹரிஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் ஃபேக்ட்ஸ் இன்ஃபோ சேனல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா இந்தியாவா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், என்னென்ன விஷயம் நடக்குதோ அதெல்லாமே உங்ககிட்ட வீடியோல வந்து கொண்டு வந்து சேர்த்த முடியும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானால இருக்கிற நாகர் கர்னூல் அப்படின்ற மாவட்டத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாவட்டத்துல அப்படி என்னதாப்பா ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நதி ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கிருஷ்ணா நதி ஓடுது, அதனால என்ன பண்றாங்க, இதே இன்னொரு சைட் ஆஃப் தெலுங்கானாவை பாத்தீங்கன்னா அங்க தண்ணி இல்லாம வறண்டு போய் விவசாயம் பண்ண முடியாம நிறைய மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க. அவரோட வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஒரு பிளானை யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே கிருஷ்ணா நதியில தண்ணி இருக்கு, இங்க தண்ணி இல்லை. ஸோ இந்த தண்ணியை தண்ணி இல்லாத இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அதுக்கு ஒரு சுரங்க பாதையை நம்ம அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்றாங்க. ஸோ இந்த பிளான் இப்பதான் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டோம்னா, அது இல்லைங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளான் பண்ணி கொஞ்சம் வேலைகளை ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் இந்த வேலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனைனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தெளிவா தெரியல. அப்புறம் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்பதான் ஒரு 4 நாள் முன்னாடி இந்த ப்ராஜெக்டை மறுபடியும் கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணி சரி இதை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பிச்சு 4வது நாள்லயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டோட மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிருஷ்ணா நதியிலிருந்து தண்ணியை இந்த சுரங்கப்பாதை மூலியமா தண்ணி இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத இந்த ப்ராஜெக்டோட மோட்டோ. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நிறைய வட மாநிலத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்காக தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள்லாம் வந்தாங்கன்னா என்ன சொல்றோம், இவங்க வந்தா நம்மளோட வேலை வாய்ப்பை தட்டி பறிச்சுட்டாங்க, நம்மளோட உரிமையை பறிச்சுட்டாங்க, இங்கே வந்து ரேஷன் கார்டெலாம் வாங்கி இங்கே செட்டில் ஆயிட்டாங்க அப்படிமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி டெல்லியான ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்குது. ஸோ இவங்களுக்கு நம்ம கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். பட் கொடுக்குற சம்பளம் கம்மியாக இருந்தாலுமே அவங்க உயிரை பணைய வச்சு வேலை செய்கிறாங்கன்னா அது வந்து அவங்களோட குடும்பத்துக்காக தான். அதை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. அவங்க வந்தா திட்டுறோம், அவங்களுக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்கறது கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ எல்லாத்தையும் சொன்னீங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு மரியாதையே கொடுக்காம தான் நடத்துறாங்க. ஸோ நாம மட்டும் என்னங்க, நம்மளும் பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போய் வேலை செய்யறோம், அமெரிக்கா போறோம், லண்டன் போறோம். ஸோ நாம இங்க என்ன மற்றவங்களுக்கு பண்றோமோ அதே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் நடக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதில்ல. ஏன்னா அது ஃபாரின் கண்ட்ரிஸ், அதனால நம்மளுக்கு தெரியப்படுறதுக்கான வாய்ப்பு அந்த அளவுக்கு இல்லை. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 நாள் முன்னாடி தான் இந்த ப்ராஜெக்டை பற்றி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி எப்பயும் போல சனிக்கிழமை, அதாவது சாட்டர்டே பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்திருக்காங்க எம்ப்ளாயிஸ்லாம். ஸோ வேலைக்கு வந்து 8 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. 8 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8:30 மணி இருக்கும். அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுது. அந்த நிலச்சரிவு கரெக்டா எந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த சுரங்கத்துல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் உள்ள இந்த நிலச்சரிவு ஏற்படுது. அதாவது பார்த்தோம்னா பாயிண்ட் ஏ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னா, பாயிண்ட் பிங்கிறது அந்த நிலச்சரிவு வந்த இடம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவு ஏற்படுது. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த நிலச்சரிவு நடந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அந்த சுரங்கத்து வழியா நம்ம 14 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனா தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுது. இந்த நிலச்சரிவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நிலச்சரிவு ஏற்படுது. ஸோ இந்த நிலச்சரிவு வரும்போது பார்த்தீங்கன்னா அங்க வேலை செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமா 51 பேர். அந்த 51 பேர்ல பார்த்தீங்கன்னா 43 பேர் வெளியே ஓடிட்டாங்க. பட் ஒரு 8 பேர் பார்த்தீங்கன்னா அதுலயே மாட்டிக்கிட்டாங்க. அந்த 8 பேர் எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், பஞ்சாபா இருக்கட்டும், இந்த 3 ஊரை சேர்ந்தவங்க தான் அந்த 8 பேருமே. அந்த 8 பேர்ல பாத்தீங்கன்னா 2 பேர் இன்ஜினியர்ஸா இருக்காங்க, 2 பேர் பாத்தீங்கன்னா ஆபரேட்டர்ஸா இருக்காங்க, 4 பேர் பாத்தீங்கன்னா லேபர்ஸா இருக்காங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 8 பேர் அந்த நிலச்சரிவுல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் இப்ப காப்பாற்றணும். ஸோ இவங்களை காப்பாத்துறதுக்கு என்டிஆர்எஃபா இருக்கட்டும், எஸ்டிஆர்எஃபா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே போராடிட்டு இருக்காங்க. ஸோ என்டிஆர்எஃப் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டோம்னா, நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் தான். ஸோ ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் வந்துருச்சுனாவே இந்த என்டிஆர்எஃப் அந்த இடத்துக்கு வந்து அந்த இங்க இருக்கிற மக்களை காப்பாற்றுறதா அவங்களோட வேலையே. ஸோ இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் 8:30 மணிக்கு நடக்குது. ஸோ 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 14 கிலோமீட்டருக்கு அந்த சுரங்கத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏல இருந்து அவங்க அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போகணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டர் அவங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த என்டிஆர்எஃபா இருக்கட்டும், எஸ்டிஆர்எஃபா இருக்கட்டும், மிலிட்டரியா இருக்கட்டும், அங்க இருக்கிற போலீஸா இருக்கட்டும், ஃபயர்மேனா இருக்கட்டும், எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா அந்த சுரங்கத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 13 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நைட் 10 மணி ஆயிருது. ஸோ இவ்வளவு நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்களால பாத்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் ரீச் ஆக முடியுது. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை நாள் பாத்தீங்கன்னா அவங்க நிலச்சரிலையும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்காகப்போ இந்த 13 கிலோமீட்டர் போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, அங்க இருக்கிற மண்ணு பாத்தீங்கன்னா சேரும் சகதியுமா இருக்கு. ஸோ காலை வச்சோம்னா முட்டி வரைக்குமே புதையுது. ஸோ அதனால பார்த்தோம்னா அங்க இருக்கிறவங்க போகணும், அங்க போக முடியாதனால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, உட்டன் பிளேட்ஸா இருக்கட்டும், அதாவது உட்டெல்லாம் வந்து அந்த மண்ணில் போட்டு வைக்கிறாங்க. அடுத்தது நான் ரப்பர் டியூப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த மண்ணு மேலே கொட்டி வைக்கிறாங்க. ஸோ அதை கொட்டி வச்சு அது மேலே அந்த ஃபோர்ஸ் நடந்து போறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி அந்த 13 கிலோமீட்டர் அவங்க கவர் பண்றதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிச்சம் இருக்கிற 1 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டெப்ரீஸா இருக்கு. ஸோ டெப்ரீஸ்ல என்னன்னு பார்த்தோம்னா, அந்த தண்ணி தான் இருக்கிற இடத்துல நிறைய குப்பை இருக்கும். இந்த தண்ணியில அடிச்சுட்டு வந்து பாத்தீங்களா, ஸோ அங்கே ஏகப்பட்ட குப்பை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆத்துல இருந்த தண்ணி தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு பம்ப்லாம் யூஸ் பண்ணி ஸோ இந்த தண்ணி இந்த குப்பை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் அவங்க முன்னேறி போயிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 13 கிலோமீட்டர் அவங்க உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இன்னும் அதிகமான தண்ணி இருக்கு, அதிகமான குப்பைகள் இருக்கு. ஸோ இந்த 13 கிலோமீட்டர் அவங்க எடுத்துக்கிட்ட டைமோட இன்னும் இருக்கிற 500 மீட்டர் போறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு. ஸோ அங்க இருக்கிற குப்பையை ரிமூவ் பண்றாங்க, தண்ணியை பம்ப் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் பக்கம் வரைக்கும் போயிட்டாங்க அந்த இன்சிடென்ட் இடத்துக்கு. பட் அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கள கூப்பிடுறாங்க, அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. பட் கூப்பிடும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு என்ன உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல செல்போன் டவர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே கிடையாது. ஸோ செல்போன் டவர்ஸ் கிடைக்காதனால அவங்களால அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பர்டிகுலரா அவங்களால கெஸ் பண்ணவே முடியல. ஸோ இந்த இடத்துல இன்சிடென்ட் நடந்திருக்கு, ஸோ இவங்க இந்த இடத்துல தான் புதைஞ்சிருக்காங்களா இல்லை அந்த பக்கம் போயிட்டாங்களா என்ன ஏது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற குப்பைகளை வெளியெடுக்கிற வேலையா இருக்கட்டும், இல்லை தண்ணியை பம்ப் பண்ணி வெளியே தள்ளுற வேலையா இருக்கட்டும், இதை தான் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே சேரும் சகதி இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ அவங்களை காப்பாற்றுறதுலயும் ரிஸ்க் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க கெஸ் பண்ண முடியல. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டர் ஒன்று சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி அந்த நிலச்சரிவுல மாட்டினவங்க உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவுமே கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா யாருன்னே தெரியாத ஒரு இடத்துல இருந்து வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு வேலை செய்யறாங்க. ஸோ அப்படி வேலை செய்ய வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சிஎம் சொல்லியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட 58 மணி நேரமா அவங்க காப்பாற்றுற முயற்சியில அந்த போர்ஸ்ல இறங்கியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னும் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸ் இருக்காங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை அவங்களை காப்பாற்றுறதுக்கான பக்கத்துல போயிருக்கலாம், இல்ல அவங்க பாடியை ரெக்கவர் பண்ணியிருக்கலாம். ஸோ அது வந்து அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஸோ அவங்க உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம ப்ரே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வெளியில இருந்து வந்து நம்ம கிட்ட கஷ்டப்பட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நிறைய ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் நம்மள மாதிரி படிச்ச மக்கள்லாம் போய் யாரும் ஜாயின் பண்றது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அதுல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட குடும்பத்துக்காக தான் அவங்க இங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரவங்கள நாமளும் கொஞ்சம் மரியாதையை நடத்தலாம். ஸோ கண்டிப்பா அங்க இருக்கிறவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து இவங்க ஏன் இங்க வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.